அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பழனிசாமி சார் பாக்கியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. மேடம், நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் நல்லா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படாதீங்க. ஏன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இங்கே நடக்கிற விஷயத்த வீட்டில் சொல்ல மாட்டாங்க. வீட்டில் நடக்கிற விஷயத்த ஆஃபீஸில் கொண்டு வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா வீடு வேறு ஆஃபீஸ் வேறு, ரெண்டுமே முக்கியம். ஆனால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் தேவையில்லாத கொலப்ரேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவுக்கு அட்வைஸ் பண்ண அந்த டைமில் செல்வி வந்து கோபி சார் இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஏதோ கிளட் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லிடுறாங்க நம்ம செல்வி. இதனால நம்ம பழனிசாமி என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி விடுங்க, நீங்கள் இதுக்கப்புறம் வீட்டுக்கும் இதுக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கேருந்து உங்களோட பிஸ்னஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே பாக்கியாவும் சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ஆறுதலாக சொல்லி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி செந்திலை மீட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. செந்தில், நீ மட்டும் வராதாண்டா எனக்கு ரொம்ப பெரிய குறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் எதிர்பாராத விதமாக பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஜோசப் அங்கே வராங்க. வந்த கையோட இவங்களோட ஃபைல்ஸை கீழே தள்ளி விட்டுறாங்க. யாருன்னே தெரியாமல் ஃபைல்ஸை எடுத்து கொடுத்து சாரி கேட்கலான்னு பார்த்தா நம்ம கோபியை பார்த்ததுமே ரொம்ப கோவப்பட செய்கிறாங்க நம்ம ஜோசப். உடனே கோபி என்ன பண்ணுறான்னா, ஜோசப் எப்படி இருக்கீங்க, ஜெனி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக விசாரிக்க இதை பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம ஜோசப் என்ன பண்ணுறான்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் ஒரு 1-2 மாதத்தில் டைவர்ஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அவள் எங்கள் வீட்டில் இருந்த வரையும் கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் நாங்கள் வளர்த்திக்கிட்டு இருந்தோம். அவள் முகத்தில் சின்னதாக கூட ஒரு வாட்டம் காணாது. ஆனால் இப்போ அவள் முகத்தில் சிரிப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் புள்ள தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது புரியாத செந்தில் ஒரு பக்கம் என்னடா இது, இவங்க சம்மந்தின்னு சொல்கிறாரு, கடைசியில் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் யோசிக்கிறாங்க. ஆனால் ஜோசப் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், ஒன்றே ஒன்று சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, என் பொண்ணுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. அது உங்களுக்கு என்னன்னு தெரியாதுல்ல, இப்போ சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க. டைவர்ஸ் ஆன மறுநாளே என் பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கான எல்லா வேலையும் பார்த்தாச்சு. நல்ல மாப்பிள்ளை, என் பொண்ணு கஷ்டப்படுத்தாதவன், கண்கலங்க கூட விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜோசப் வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதை எதிர்பாராத கோபி ரொம்ப ஷாக் ஆயிடாரு. என்னடா இது, என்ன ஜோசப் இப்படி அவசரப்பட்டு வார்த்தை விடுறீங்க, இது கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் கிளம்பிடுறாங்க. இதை கேட்டு டென்ஷன் ஆகிற கோபி என்ன முடிவெடுக்க போகிறாரு, தான் பையனோட வாழ்க்கையை எப்படி சேவ் பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.